அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. பிரேத பரிசோதனையில் ஜெயக்குமாரின் குரல் வளை முற்றிலும் எரிந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமாரின் நுரையீரலில் திரவங்கள் எதுவும் இல்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையானது தெரிவிக்கிறது. உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே இதுபோன்று இருக்கும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, விரிவான தகவல்கள்? வணக்கம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பிரேத பரிசோதனையில் ஜெயக்குமாரின் குரவலை முற்றிலும் எரிந்து இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போல ஜெயக்குமாரினுடைய நுரையீரலில் திரவங்கள் எதுவும் இல்லை என்பதும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரவலை முற்றிலும் எரிந்து போகும் என்றும், உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே நுரையீரலில் திரவங்கள் இருக்காது என்றும் கூட அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரியூட்டுவதற்கு முன்பே அவர் இறந்திருக்கலாம் என்பது நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதே போல பார்த்தோம் என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் மாயமானார் என்ற ஒரு புகாரானது எழுந்திருந்தது. இதற்கிடையே அவரினுடைய உடலானது எரியூட்டப்பட்ட நிலையில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பிரேத பரிசோதனையில் ஜெயக்குமாரினுடைய குரவலை முற்றிலும் எரிந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜெயக்குமாரின் நுரையீரலில் திரவங்கள் எதுவும் இல்லை என்றும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரவலை முற்றிலும் எரிந்து போகும் என்றும், அதே போல நுரையீரலில் திரவங்கள் இருக்காது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் ஏற்கனவே இறந்திருக்கலாமா, அந்த எரியூட்டுவதற்கு முன்பே ஏற்கனவே இறந்திருக்கலாம் என்று நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பிரேத பரிசோதனை அறிக்கை அடிப்படையில் ஜெயக்குமார் கொலையாகி இருக்கலாம் என்ற அந்த முடிவானது தெரிய வந்திருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையில் தொடர்ந்து போலீசார் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை தொடர்பான உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.